இந்த கதையில் தெரியல முடிவு நானாக நான் பிறந்த பாவும் தினம் தண்ணீரில் இந்துகின்ற கோலம் பாறை நீளத்திலே பாலை வனத்திலே தண்ணீரை தேடுகின்ற கோலம் கோலம் ஆனாக நான் பிறந்த அந்த தளபதியாரை நம்பி மன்னனை நம்பிதானே விட்டு வச்சு வந்தேன். அண்டவா செய்யாத கூட்டத்திற்காக அகிலாவை நான் தான் அகிலா என்றாலும் உன்னை திருமணம் செய்ய போவன் நான் தான் ஆகியினால் உன்னுடைய நினைவாகவே அந்த மார்க்கவனை கொண்டு நான் உனக்காக எடுத்து வருகின்றேன். ஆண்டவா உயிர் உள்ளவரை பாடி
மறக்கவில்லை உன் நினைவெனக்கு மறக்கவில்லை. இதயமதை கோவியடி நிதியறியடி ஏற்கவில்லை உயிர் உள்ளவரை பாடிடுவேன் உன் நினைவெனக்கு மறக்கவில்லை உன் நினைவெனக்கு மறக்கவில்லை உன் நினைவெனக்கு மறக்கவில்லை. தாயே, எந்த ஒரு தவறுமே செய்யாத என்னை நீயாக பரிசோதி. இப்படி இந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் மட்டுமே நீ நல்லவன் நம்ப முடியும் என்று அழைத்து அல்லவா? அம்மா தாயே, நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். நான் நல்லவன் என்று நம்ப வைக்க வேண்டுமானால் இந்த பாரிஜாத மலரை கொண்டு சென்றால் மட்டுமே முடியும். நீங்கள் தான் துணையாக இருக்க. அம்மா தாயே, மகனே தந்தா, அம்மா நீ வணங்கக்கூடிய அங்கே யாருதான் சக்தி கண்கள்கின்றாய்? அம்மா, எந்த ஒரு தவறுமே செய்யாது என் மீது வீணாக பழி சுமத்தி இந்நாட்டு தளபதியாரும் இந்நாட்டு மன்னரும் என்னை நாட்டு விட்டே அனுப்பி வைத்து விட்டார்கள். அப்படி நான் உத்தமன், நான் சத்தியம் தவறாக நம்ப வேண்டுமானால் அதாவது 12 வருடத்திற்கு ஒரு முறை பாரிஜாத மலர் மலரமாம். அந்த மலர் அதாவது பூலோகத்தில் இருந்து கீழே அம்முடைய கலசத்தில் வந்து விழுமாம். அந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் மட்டுமே நான் உத்தமன், சத்தியம் தவறாத உத்தமன் நம்புவார்கள். ஆகினால் அந்த பாரிஜாத மலர் வேண்டுமா? மகனே தந்தா, நீ உரைத்தது போ, நீ ஒன்றும் கவலைப்படாதே. நடந்தது, நடக்க போவது, இனி நடக்க இருப்பது காலத்து உணர்ந்து வந்த ஆதிசக்தி இருந்தால இப்பேற்பட்ட இந்த பூ உலகி நீயே உத்தமனாக விளக்கப்படுக. அப்படி இருந்தாலும் 12 வருடத்துக்கு ஒருமுறை என் கிளத்தில் வந்து இந்த பாரத பூக்கும். அப்படின்போது உன்னுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக இந்த பாரத மலர் உனக்கு வேண்டும். அவ்வளவுதானே? ஆகட்டும். பிள்ளை கேட்டு தாய் இல்லை என்று உரைப்பேனா? அதோ தருகின்றேன், பெற்றுக்கொள். நம்ம வைக்க வேண்டும். ஆனால் இந்த பாரிஜாத மலரை கொண்டு சென்றால் மட்டுமே என்னுடைய தங்கை சரிதான் எனக்காக காத்து